செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும் ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் என் ஸ்ரீலக்ஷ்மி பிரசாத் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனின் மதராசி. சாய் வித் சித்ரா. திரைப்படங்களில் பாடணுன்ற ஆர்வம் அப்போ இருந்ததா மனசுக்குள்ள? ஆக்சுவலாக எனக்கு அவ்வளவு இல்லை 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 என்னென்னா ஏன்னா நிறைய அதனுடைய இது என்னன்றது எனக்கு தெரியல, அவ்வளோ ரீச் தெரியல. இது பாப்பா அம்மா சொன்னாங்க, போய் பாடினேன். அவங்க தஞ்சைவாணன் ஐயா அவர்கள் அதில் பாடியிருக்கேன். அடிக்கடி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆல்ரெடி சரி இதுலேயும் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன், தனி பாடல்கள். இது தூர்தர்ஷன்லேயும் விஷனோட நிறைய பாட்டு பாடிக்கிட்டேன். அப்போது எனக்கு என்னென்னா என்னுடைய நண்பர்கள்லாம் துபாய், அபுதாபி அங்கே எல்லோரும் நிறையா போயிட்டு அந்த காலத்தில் எப்படி சம்பாதிக்கலான்றத அப்போ ஆரம்ப நிலை அது. கச்சேரி நிறைய போவாங்க. ஆமாம், கச்சேரி போகிறது ஒரு பக்கம். அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் இன்ஜினியர் போயிருக்காங்க. அவங்க எல்லாம் பேசும்போது, நீ இப்போ ரொம்ப நான் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு மியூசிக் காலேஜ் போயிட்டேன். தமிழ்நாடு மியூசிக் காலேஜில் படிச்சிருக்கேன். ஆனால் அந்த குவாலிஃபிகேஷன் அங்கே பத்தலை. இங்கே நிறைய ஏசி மெக்கானிக் தேவைப்படுதுடா, அதுக்கு உடனே எடுத்துருவாங்க, நீ போய் ஏதாவது ட்ரைனிங் எடுத்துக்க அப்படின்னோன்னா, அங்கே மயிலாப்பூரில் ராஜுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் ஏசி இதுக்கு ஒரு 6 months கோர்ஸ் படித்து அவருக்கு அவர் எங்கே போகிறாரோ எங்கெல்லாம் போய் பண்ணி அதுக்கு தயாராகிட்டீங்க. அதுக்கு தயாராகிட்டு தான் எங்கள் சில வீட்டில் அந்த தம்பியை வர சொல்லுங்கன்னு என்னை கூப்பிடுவாங்க. ஏன்னா போனால் வேலையை சுத்தமாக செஞ்சுட்டு வருவேன்றதுனால அதுக்கு ரெடி ஆகி அங்கேருந்து பாஸ்போர்ட் எடுத்தேன் ஃபஸ்ட்டு, துபாய் போகிறதுக்கு. ஆமாம், 75 ஃபஸ்ட் டைம் பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு விசாவும் வந்துருச்சு. அப்புறம் அங்கே போயிட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன், அப்படியாப்பா, அப்பாவுக்கு ரொம்ப படிப்புன்றது ரொம்ப பிடிக்காது, அவருக்கு ஸ்கூலுக்கு போகிறதே பிடிக்காது. அப்படி ஒரு இது அப்பாவுக்கு. அவர் போகல. அதனால் போகும்போது சில நேரம் எக்ஸாம் பண்ணி கூட திடீர்னு கூப்பிட்டு, அவருக்கு இது தேவை இருக்கோ இல்லையா, அப்பா ட்ரிப்ளிகேனில் தான் அவருக்கு சீவல் வாங்கணும். அப்புறம் அவர் இது பண்ணுற புகையிலை சில நேரம் கிடைக்காது, அவர் யூஸ் பண்ணுற சுண்ணாம்பு சில நேரம் கிடைக்காது. அதுக்காக அலைந்து திரிந்து வாங்கிட்டு ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அவருக்கு கொண்டு கொடுத்தா தான் அவருக்கு திருப்தி ஆகும். அது எங்களுக்கு எங்களுக்கும் அவருக்கு அதை வாங்கி கொண்டு கொடுத்தா தான் எங்களுக்கு திருப்தி. அதே மாதிரி அவருக்கு ரெக்கமெண்டேஷன்றதும் அவருக்கு அவ்வளோ பிடிக்காது. ரொம்ப எங்களுக்கெல்லாம் போய் எதையா சொல்லி இது பண்ணுறதுலாம் அந்த மாதிரி இல்லை. சரி, நீ வேலைக்கு போறியா, போயிட்டு வாடினார். எந்த ஊர் இது துபாய் பக்கத்துலேயே. சரி, எங்கள் பாட்டிக்கிட்ட போனேன். பாட்டிக்கிட்ட சொல்லாமல் எதுவுமே நம்ம செய்ய முடியாது, அவங்க சொல்கிறது தான் நம்ம செய்ய முடியும், சட்டம் வீட்டில். அவ்வளோ ஒரு இது அவர் அவ்வளோக்கு அவ்வளோ அன்புன்னா அவங்கள மாதிரி ஒரு அன்பானது பார்க்க முடியாது. நம்ம உட்காந்தா எல்லாத்தையும் என்ன வைக்கிறாங்களோ எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் நம்ம எந்திரிக்கணும், எதையும் மிச்சம் வைக்கக்கூடாது. அப்படி ஒரு கண்டிப்பு. அவங்ககிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்கிறேன், இது விசா எடுத்துகிட்டு போகிறேன், பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு, இந்த மாதிரிம்மா வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க, போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீட்டு இதுக்கெல்லாம். அப்படியா? அவங்க கண்ணாடி கோல்டு கண்ணாடி வேறு போட்டிருப்பாங்க, ஃப்ரேம். அது முன்னாடி பார்த்தாங்கன்னா அது என்னமோ நம்மளை மறைக்கிறாங்களா அடிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்களான்னு தெரியாது அந்த வயசுலேயும். அப்படி ஒரு இது கொடுத்து கேட்டாங்க. சரி கொண்டா, இது விசா, இது பாஸ்போர்ட், கொஞ்சம் இரு வரேன்ட்டு கொண்டு போய் உள்ளே போனாங்க. என்னென்னு பார்த்தா பீரோ சத்தம் கேட்டுச்சு, உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க பாஸ்போர்ட்டையும் விசாவையும். வெளியில் வந்தாங்க. இந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் போகணுமா, என்ன இது, நீ இங்கேயே இரு, உனக்கு என்ன இதை விட சிறப்பாக நீங்கள் இருப்ப, புரியுதா, கவலைப்படாத, நீ மியூசிக் காலேஜ் தானே போகிற, அதை ஒழுங்காக பண்ணு போய் அப்படின்னாங்க. அங்கேயே என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல எனக்கு. அவங்கள்ட்ட அவரை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. அதோடு அது ஸ்டாப் ஆகிடுச்சு. முடிச்சுட்டு காலேஜில் டிவி ரத்னம்மா, அவங்கள நான் அத்தனை தான் கூப்பிடுவேன், அப்பா கூட நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. ஆமாம், கேவி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பெரிய மேதைகள்லாம் அங்கே, அவங்க எல்லாமே என்னை கூப்பிட்டு பாட வச்சு நிறையா விஷயம் கேட்டிருக்காங்க. நீ நல்லா இப்போ உன்னுடைய குரல் நான் வித்தியாசமாக இருக்கா, நல்லா பாடுவீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுன்னு நிறைய கீர்த்தனைகள் அதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தேன்.
அந்த கல்லூரி முடிஞ்சு அப்பாவுக்கு வந்து மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடாச்சு 78. அப்போது அண்ணன் அவருக்கு நிகழ்ச்சியில் பிஸியாக இருக்கார். அப்பா கூட யாரோ ஒருத்தர் போகணும் அப்படின்றப்போ நான் அந்த அளவுக்கு தூர்தர்ஷனில் தான் இருக்கிறேன் தவிர அங்கே தூர்தர்ஷன்லாம் வராது. நான் இவ்வளோ பெரிய இதுவும் கிடையாது, பாப்புலாரிட்டி கிடையாது. அப்பா கூட நான் போகிறதுக்கு ஏற்பாடாகிடுச்சு. புறப்பட்டு போய் அங்கே போயிட்டோம். போய் அங்கே சில நிகழ்ச்சிகள் ஓரளவுக்கு நல்லா நடந்தது, சில நிகழ்ச்சிகள் சரியாக நடக்கலை. அது காரணம் அங்கே இருக்கவங்க சரியான ஏற்பாடு பண்ணலை. அனௌன்ஸ்மெண்ட்டு, பப்ளிசிட்டி அதெல்லாம். அப்பாவுடைய பாடல்கள் போயிட்டு இருந்தது. அங்கே போயிருந்தப்போ நான் இந்த மாதிரி பாடுவேன்னு தெரிஞ்சுட்டு நான் இப்போவும் மானசீக குருவாக நினைக்கிற யேசுதாஸ் அண்ணா, எஸ்பிபி அண்ணன் அவங்களுடைய பாடல்களை என்னை பாட வச்சாங்க. அண்ணன் யேசுதாஸ் அவர்களுடைய பாடல்கள் வந்து அதிசய ராகம், அதிசய ராகம், ஆனந்த ராகம், அழகிய ராகம், அபூர்வ ராகம். ஆஹா, எம்எஸ்வி அவருடைய இசை நினச்சாலும் அப்படியே புல்வரிக்குது. அதே மாதிரி அவருடைய இசையில் பாலுண்ணா பண்ண நினைத்தாலே நிற்கும் எங்கேயும் இப்போதும் அந்த பாட்டு, ராஜாண்ணா மியூசிக்கில் பாடின என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, அந்த பாட்டெல்லாம் அப்போது எனக்கு 22 வயசு. அப்போ பெரிய கிரேஸ் அந்த பாட்டு. ஆமாம், பெரிய கிரேஸு. அந்த க்ரௌடு ஃபுல்லாக நான் யார் என்ன நான் படத்தில் பாடலாம் இல்லையா எல்லாம் இல்லை, நான் பாட்டு கேட்டோடனே அவங்க அப்படி ஒரு நிறைய ரசிகர்கள் அங்கே மலேசியா சிங்கப்பூரில் எனக்கு அப்போது 78 வந்துட்டாங்க. நான் பாடலை, ரொம்ப திரைப்படத்தில் பாடலை. அதே மாதிரி யேசுண்ணாவுடைய விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். அப்பா சுசிலாம்மா என்ன பாட்டாடேங்கப்பா, அதெல்லாம் நினச்சா இப்போவும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த பாட்டெல்லாம் மேடைகளை பாடி எனக்கு ஒரு ரெக்கக்னேஷன் அங்கே கிடச்சிது அந்த ஊரில். சரி, இவ்வளோ தூரம் எனக்கு இந்த பாட்டுக்கு ரொம்ப அப்பாவுடைய பாட்டும் சேர்ந்து பாடுவேன். எம்எஸ் ராஜேஸ்வரி அவர்கள் வந்திருந்தாங்க அப்பா கூட. அவங்க கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க அங்கே. அவங்க கூட அப்பா பாடின பாட்டு வந்து இன்பம் எங்கும் இங்கே ஆட்சி புரியுது, இன்பம் எங்கும் இங்கே ஆட்சி புரியுது, இயற்கையிலே யாவும் இசைந்தாடுது. இது வந்து நடித்தது வந்து நான் நினைக்கிறேன் ஏபிஎன் மாமா அவர்கள். இந்த பாட்டுக்கு பெண்ணரசி அந்த படம். இந்த மாதிரி பாடல்கள் அப்பா பாடின பாட்டு ஆசை அலை போலை, எல்லா சின்ன குட்டி நாத்தனா, எல்லா பாட்டையும் அது பாட்டு. இந்த பக்கம் யேசுதாசன்னா எஸ்பிபி அண்ணாவுடைய பாடல்கள் அதெல்லாம் பாடிக்கிட்டு ஒரு இசை நிகழ்ச்சிகள் தனியாக அங்கே நடத்தி இன்னும் நிறைய நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அளவுக்கு வந்தது. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அங்கே இருந்து எம்எஸ்வி அவங்க எம்எஸ் ராஜேஸ்வரி இருந்தாங்க. அப்பா வந்ததுக்கப்புறம் அப்பா புறப்பட்டு வந்துட்டாங்க. அப்பா நான் முன்னாடி புறப்படுறேன் இருந்து நிகழ்ச்சிகள்லாம் நல்லா சிறப்பாக நடத்தி நான் 79 தான் வந்தேன். வந்து இங்கே வந்து எல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்பாவை பார்க்குறதுக்கு ஐயா ஜிகே வெங்கடேஷ் அவர்கள் வருவாங்க அடிக்கடி. அப்பா நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்தில். அவங்க கற்பகம் இருந்தாங்க. நாங்கள் வீடு ராஜாநம்பலிபுரம், கிழக்கு ராஜாநம்பலிபுரத்தில். வரும்போது இப்போ மகாராஜன் நிறைய பாடிட்டுருக்கான்னு தெரியும். நான் பாடுறது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன காரணம் எனக்கு தெரியாது. அடிக்கடி போயிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு இருக்காரு. ஏதாவது ஒன்று சாப்பிட்டா அங்கே போய் காஃபி டீ குடிப்பார். நாங்கள் அந்த ஆண்டி வந்து பால் கொடுத்துட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அவர் என்னென்னா அடிக்கடி மும்பை போயிட்டு வருவார். அப்போ கேசட்டில் இந்த பாட்டை கேளு அப்படிம்பார், அந்த பாட்டு கேளும்பார். எல்லாமே ஹிந்தி கெசல்ஸ். மெஹதி ஹசன் அவர்கள், குலாம் அலி அவர்கள் அவங்க பாடினதெல்லாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். பாடி கேட்குறது மட்டும் இல்லை, அந்த கேசட்டை எனக்கு ஒன்று கொடுப்பார். கொடுத்து இதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த வாரம் வந்து என்கிட்ட பாடி காமிக்கிறேன் பாரு. ஒவ்வொரு தடவையும் போகும்போது ஏதாவது புதுசாக ஒரு கேசட் வாங்கிட்டு வருவார்.
காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன். எனக்கு இந்த பழக்கம் சின்ன வயசுலேருந்து. அந்த பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அவர் சொன்னதுக்கு அது ஒரு வாரம்னா ஒரு நாள் முன்னாடி போயிட்டு அவர் வீட்டில் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் பாடி காமிச்சிடுவேன். அதுக்கப்புறம் இந்த இடம் இன்னும் கொஞ்சம் அது கவனி, அந்த இடத்துல அவர் என்ன இது போட்டிருக்கான்னு கவனிச்சு பாரு அப்படிம்பாரு. கரெக்ஷன்ஸ் நிறைய கரெக்ஷன் சொல்லியிருக்காரு. ஏன்னா என்னுடைய சிறு வயது அவருடைய அனுபவம் வேறு. அவரும் நிறைய இசையமைச்சார், நிறைய பாடியிருக்காரு. அந்த கரெக்ஷன்ஸ்லாம் நான் ஏற்றுக்கிட்டு திருப்பி போயிட்டு பாடு அப்படிம்பாரு. ரொம்ப அப்படி பாடிட்டு இருக்கும்போது அதே வருஷம் 79 எண்டுன்னு நினைக்கிறேன், இல்லை 80 அண்ணன் கங்கை அமரன் அவருடைய நிகழ்ச்சி யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியம் நடக்குது. அதை நான் கேட்குறதுக்கு தான் போயிருந்தப்போ அங்கே இருக்க மியூசிஷியன்ஸ் எல்லாம் சில பேர் என்னுடைய இசைக்குழுவிலும் வாசிச்சிருக்காங்க. அப்போ சொன்னாங்க, இவருடைய பையன் அவன் வந்திருக்கான், நல்லா பாடுவான். நான் சரி அமரன் நான் கூப்பிட்டாரு. என்ன பாடியா சொல்லியா சொன்னால் எனக்கு இந்த 2 பாட்டு தான் ஃபேவரட். எங்கேயும் எப்போதும், என்னடி மீனாட்சி. இன்டர்வலுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அப்போல்லாம் ஒரு இசை நிகழ்ச்சி நடுவில் ஒரு இன்டர்வலும் விடுவோம். எங்கேயும் எப்போதும் பாடினோன்னா எல்லாம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. பாடி முடிச்சோன்னா ஓகேயா அப்படின்னாரு. அப்புறம் அதுக்கப்புறம் என்னடி மீனாட்சியும் பாடினேன். இது எல்லாம் அதாவது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் இது இருக்கணுன்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து அது நிறையா இருக்கும். எதையும் நான் யாராவது தவறாக ஏதாவது அவங்க பக்கத்தில் இருந்தால் கூட நான் பெரிய குறையாக நான் அதை எடுத்துக்கிறது இல்லை. எதையும் மைண்டில் தூக்கி போட்டுக்க மாட்டேன். நம்ம சரியாக இருந்துக்குவோம், அதை நம்ம மாற்றிக்குவோம். நம்ம எப்படி அதுலேருந்து எது நல்லதோ, எது நடந்தாலும் அதில் நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்கணும் அப்படின்றதில் நான் ரொம்ப இதுவாக இருப்பேன். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, பல விஷயங்கள் அதுக்கப்புறம் பல இடத்துல எனக்கு சில இடத்துல கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு அப்படியே உட்கார வச்சுருப்பாங்க. சில லாஸ்ட்டில் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அதெல்லாம் கூட நான் மனசில் வச்சுக்கிறது இல்லை. நான் பாடிட்டு கேஷுவலாக இறங்கி வந்துடுவேன். அப்படிப்பட்ட ஒரு இது. இந்த பாட்டு பாடிட்டு ஒரு ஏப்ரல் 1980 ஏப்ரல் அடுத்த நாள் வருஷப்பிறப்பு. முதல் நாள் பாம்குரோவில் ராஜாண்ணன் பார்க்கணுன்னா அந்த இவர் சொல்லியிருக்காரு, பாம்குரோவுக்கு ஜிகேவி ஐயான்னு சொன்னாங்க. பாம்குரோவில் இருப்போம், நீ வந்துருக்கு காலையில். ஜிகேவி கூப்பிட்றாரு ராஜாவை பார்க்க. காலையில் வந்து பாரு அப்படின்னாரு. சரின்னு காலையில் போயிட்டேன். போன உடனே அமரண்ணன்னு சொன்னார். ஆனால் இந்த போன வாரமாக பாடினாரு, நான் நல்லா இருந்துச்சு அப்படின்னா. ஜிகேவி ஐயா சொன்னாங்க, அவனை ஒரு கெசல் பாட சொல்லு, நல்லா பாடுவான். உங்களை தான் ட்ரெயின் பண்ணிட்டார் அவர். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். ஆனால் ட்ரெயின் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம பாட வச்சு கேட்டு இங்கே வர சொல்லி அவர் ராஜாண்ணன் முன்னாடி அதை சொல்லணுன்றது நான் ஒரு பெரிய பாக்கியம் இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும். கரெக்ட் இல்லையா? உடனே ராஜாண்ணன் சரியா நீ ஒரு கெசல் பாடு அப்படின்னாரு. மெஹதி ஹசன் அவருடைய கெசல் பாடினேன். गायल घरे रे कोनल बेले किनार जमाजम गायल घरे रे कोनल பாடி முடித்த உடனே ராஜாண்ணன் வேறு ஒன்றும் சொல்லலை. நாளைக்கு காலையில் ரெக்கார்டிங்க ஜெமினியில் நீ தான் பாடுற இந்தா சொல்லி ஒரு கேசட் கொடுத்தாரு. இது வீட்டில் போய் கேட்டுட்டு இன்னும் ஃபஸ்ட்டு பாட போகிறேன், நல்லா பாடணும். இந்த பாட்டை அவர் பாடியிருக்காரு. ராஜாண்ணன் பாடின கேசட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு காலையில் 10 மணிக்கெலாம் வந்துடுங்க ஜெமினிக்கு. நான் 9 மணிக்கெலாம் போயிட்டேங்க ஜெமினி. கோடீஸ்வரா மேதை அவங்க. இங்கே போனால் ஜெமினி ஸ்டுடியோ ஃபுல்லாக ஆர்கெஸ்ட்ரா. அதான் ஃபஸ்ட் டைம் பண்ணா. அந்த மாதிரி 120 பேர் ஆர்கெஸ்ட்ரா. என்ன செல்லோ, வயலின்ஸு, டபுள் பேஸு, அது இதுன்னு அதே மாதிரி ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டே வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் புதுசாக அதை இன்ட்ரடியூட் பண்ணுறாரு. அவ்வளோ பேர் நார்த் இண்டியன்லாம் வந்திருக்காங்க. நம்ம ராஜாண்ணனுடைய இப்போ இசைக்குழு ஃபுல்லாக இருக்குது.
போனால் அவங்க அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீ உள்ளே போய் சுந்தரராஜன் பாட்டு நான் பாடிட்டேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டியா, கேசட் கொடுத்தாங்க, பாடி காமினார், பாடி காமிச்சேன். சரி அவர் வருவார். வந்தோடனே திடீர்னு பார்த்தா ஜானகி அம்மா உள்ளே வராங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடேங்கப்பா அப்படின்னு பார்த்து ஒருவேளை அவங்க கூட தான் பாட போகிறலாம் தெரியல. ராஜன் கொஞ்ச நேரத்தில் வந்தாங்க. அவங்களுக்கு முதல் பாட்டு சொல்லி கொடுத்தாரு. அவங்க வந்தோடனே அவங்க கரெக்டாக எழுதிக்கிட்டு அப்போ தான் அவங்களுக்கு பாட்டு சொல்லித்தராரு. எனக்கும் அதுதான் தெரியும், அங்கே வந்தால் தான் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு உடனே பாடுறாங்க அப்படின்றதெல்லாம். ஏன்னா அப்பா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய காலங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் பயிற்சி எடுத்து அதுக்கப்புறம் தான் அப்போ தான் ரெக்கார்டிங்கில் வந்து இப்போ லிரிக்ஸே பார்க்க மாட்டாங்களாம், பார்க்காமே பாடியிருக்காங்க அந்த பாட்டெலாம். ஆனால் ஒரு தடவை தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்போ ஆமாம், அந்த காலத்தில் மெடுக்கில் ரெக்கார்டிங் வந்து ஒன் டைம், ரிஹர்சல் எவ்வளோ வேணால் பார்த்துக்கலாம். அப்படி இருக்கும்போது எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய மேதைகள்லாம் இருந்திருக்காங்கன்றது பார்க்கும்போது ராஜா அறிமுகமான காலகட்டத்தை கூட அப்படி தானே எல்லா இசையமைப்பாளர்கள் எல்லாம் மியூசிஷியன்ஸு சிங்கர் எல்லாம் ஒன்றா தான் பாடணும். ஆமாம் கிடையாது. ஆமாம் ஆமாம் அது நாம் எனக்கும் நெகட்டிவில் தான் இருந்தது அப்போ. கரெக்ட். எல்லாம் இருந்து ஒரு சின்ன வாத்தியமோ இல்லை ஏதாவது ஒன்று சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட ஃபுல்லாக எல்லோரும் ஃபுல் டேக் எடுக்கணும். வந்தவொடனே சொல்லி கொடுத்தாரு. சரி இதே மாதிரி பாடு அப்படின்ட்டார். வேறு ஒன்றும் சொல்லலை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்போ அவங்க போனோன்னா ஜானகி மகன் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இவரோட பையன். ஏடே அப்படியா, டேய் உனக்கு என்னடா வயசுன்னாங்க. எனக்கு அப்போ 23 வயசு. சொன்னேண்ணே உன்னை விட கொஞ்சம் சின்ன பண்ணுறேன் நான். அப்போ உங்கள் அப்பா கூட பாடியிருக்கேன். அப்பா என்ன வாழ்க்கையின் படத்தில் பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? வாழ்க்கையின் பாடம் கூறிடும் ஓடம் ஓடும் சிங்காரம் பார்மாலை நேரம் வாழ்க்கையின் பாடம். ஜானகி அம்மா அவங்க அப்பாவும் பாடியிருக்கிறது. ஏவிஎம் வாழ்க்கை. கரெக்ட். அப்போது ஜானகி அம்மா சொன்னாங்க, டேய் உங்கள் அப்பா கூட நான் பாடி நீ என் கூட பாடுறேன்னா அது எனக்கு எவ்வளோ பெரிய இதுடா அப்படின்னாங்க. நான் நினச்சிட்டேன், அடே அம்மா அம்மா உங்கள் கூட நான் பாடுறது நான் கொடுத்து வச்சுருக்கணும், அவ்வளோ சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு பாட்டு ரெக்கார்டு நடந்துகிட்ருக்கு. அப்போது திடீர்னு உள்ள இந்த அண்ணன் ராஜா அண்ணன் திடீர்னு தீபன் அப்படின்னாரு. இங்கே இப்போ நானும் ஜானகி அம்மா தான் இருக்கோம். வாய்ஸ் ரூமில் இல்லைப்பா பாடகர் தீபன் நீங்கள் தான் இங்கே வாங்க அப்படின்னாரு. போனோன்னா அங்கே பார்த்தா பாரதி ராஜா அண்ணன் பக்கத்தில் நிற்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் டைரக்டர் அவர் தான் வந்து பாரதி ராஜா அண்ணனுடைய கேமராமேன் நிவாஸ் அவர்கள். அவர் தான் இந்த டைரக்டர். அதெல்லாம் அப்போ தான் எனக்கு தெரியும். அவங்க எல்லோரும் முன்னாடியும் சொன்னார், உன்னுடைய வாய்ஸ் கேட்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கியா, உன் பேரும் வித்தியாசமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதான் தீபன்னு நான் வைக்கலான்னு இருக்கேன் உனக்கு. முதல்ல பேர் வச்சுட்டு கூப்பிட்டாரு அவரே. ஆமாம் அருமை. ரொம்ப இதாக வித்தியாசமாக இருந்ததா. அப்போ பாடிட்டு சரிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாரதி அண்ணன்ட்டையும் பிளஸிங்ஸ் வாங்கிட்டு அந்த பாடினோம். அந்த பாட்டு அப்படி ஒளிப்பதிவானது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார் ராஜா அண்ணன். ரொம்ப நல்லா வந்திருக்கேன் அந்த பாட்டு. ஆர்கெஸ்ட்ரேஷனும் சரி, ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படி தான் இருக்கும். அந்த பாட்டு வந்து கேட்டுட்டு அடுத்த நாள் எனக்கு காலையில் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னார் ராஜா அண்ணன். புது சிஸ்டம் வாங்கியிருக்கார் சோனியில். அங்கே கேட்டில்ல இங்கே கேட்கலாம் வா அப்படின்னு சொல்லி அவர் கூட உட்காந்து வீட்டில் அந்த பாட்டு கேட்ட அனுபவம் வந்து இன்றைக்கி என்னால் மறக்க முடியாது. அது என்ன பாட்டு தெரியுமா? நான் முதலாக சினிமாவுக்கு பாடின பாட்டு. படம் எனக்காக காத்திரு. அண்ணன் கங்கையம்மன் அவர்கள் எழுதின பாட்டு தான். லிரிக்ஸ் தான். ஓ நெஞ்சமே இது உன்றாகமே, ஓ நெஞ்சமே இது உன்றாகமே, கோடை காற்றில் கூடும் கூட்டில் கொண்டாடிடும் இன்பம் கண்டு ஆடும் பாடும், ஓ நெஞ்சமே இது உன்றாகமே. ஜானகிம்மா சில இடம் ரொம்ப அற்புதமாக பாடியிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க பாடல் முடிக்கிற இடம்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே கேட்டுட்டு எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் முதல்ல பாடின மாதிரிலாம் இல்லை, அருமை, ஆனால் ஃபஸ்ட்டு பாட்டு நல்லா வந்திருக்கு, நல்லா இவ்வளோ நிறைய பாடணும், நீ ஒன்றை தயார் பண்ணிக்க ரெடியாரு எல்லாம் சொன்னார். யார்கிட்ட என்னென்ன இப்போ இது வரைக்கும் என்ன இசையெல்லாம் எப்படி போயிட்டு இருந்ததுன்னு கேட்டாங்க ராஜாண்ணன். நான் சின்ன வயசுலேருந்து மாயூரம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர்னு அவர்கிட்ட இசை
கற்றுக்கிட்டேன். வீட்டில் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அதன் பிறகு சில கேள்வி ஞானம் வந்து அப்போது கேசட்டும் ரொம்ப ரேர். கேசட் பிளேயர்லாம் அப்போ கிடையாது நமக்கு சின்ன வயசில். அப்போ ஸ்பூல் ரெக்கார்டர் இருந்தது. அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்போது கிராமஃபோன் இஸ் த பெஸ்ட். எனக்கு கிராமஃபோன் என்ன பண்ணுவேன், ராத்திரியில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் அந்த ஹெட்டை தனியாக கழட்டிடுவேன். சவுண்டு அதில் வரக்கூடாது. அதை ரெக்கார்டை போட்டு அது ஏன்னா திருப்பி நான் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கே வேணால் நான் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டி மாதிரி அது அப்போ அந்த கிராமஃபோனில் தான் அதிகமான ரெக்கார்டை நான் கேட்டிருக்கேன் என்னுடைய வயசில். எல்லாம் பாகவதர் பாட்டு சரி, வீட்டில் நிறைய தனியாக ஒரு ரூம் ஃபுல்லாக ரெக்கார்ட் இருக்கும். அப்பா பாடின பாடல்கள் சரி, டிஆர் மகாலிங்க மாமா பாட்டு சரி, சீர்காழி மாமா பாட்டு, அவங்க பாட்டு எல்லாம், எம்எஸ் சுப்புலட்சுமி பாடல்கள், ஜிஎன்பி பாட்டிலேருந்து எல்லாம் வீட்டில் எல்லோரும் கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பாட்டெலாம். அது வந்து எனக்கு ஒரு பெரிய பயிற்சியாக இருந்தது. அதெல்லாம் திருப்பி நான் இப்போ பின்னாடி பாடும்போது அதெல்லாம் ரொம்ப உதவியாக இருந்தது. அப்படி இந்த பாட்டு வந்து எனக்கு ஓ நெஞ்சமே கிடைச்சப்போ அந்த இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டேன். இப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதே மறக்க முடியாத ஒரு வாய்ப்பு அது. ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்தார் ராஜான்னு. வந்துட்டு சொன்னார், சரணத்தில் திருத்தே அவங்க ஓப்பனிங் இருக்குது, தரராரே அப்படி அந்த இடம் வருதில்ல, அதில் தரராரே அது மாதிரி அந்த இடத்துல உன்னுடைய ஹம்மிங் வேணும். பாரதி ராஜா இளையராஜா உங்கள் காம்பினேஷனுக்கு வந்து ஒரு ஆமாம் வித்தியாசமான ஒரு இது நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்த பாட்டு வந்து காதல் ஓவியம். ஆமாம், உண்மையிலே சொல்லணும். இன்னி வரைக்கும் எல்லாரும் கொண்டாடுற ஒரு பாட்டாக அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான பாட்டு. அது எப்படி சொல்கிறதுன்னா, இளையராஜாவோட அந்த பயணத்தில் வந்து உங்களால் மறக்க முடியாத தருணம்னா எதை சொல்லணும்? என்னை வந்து ஒரு உண்மையாக நான் ஒரு தம்பியாக தான் அவருக்கு இருந்திருக்கேன். என்னை ஒவ்வொரு முறையும் அதே மாதிரி அவங்க வீட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.